பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையில உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும். கர்த்தருக்கு மகிமை. விசுவாசம் கேள்வியினாலே வரும். ஆமென். பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, விசுவாசம் கேள்வியினாலே வரும். கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். விசுவாசம் கேள்வியினால் வருகிறது என்று வேதம் சொல்லுது. நீங்கள் விசுவாச வார்த்தைகளை கேட்கும் போது, விசுவாச வசனங்களை கேட்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த விசுவாசம் கேள்வியினால் வருகிறதாக இருக்கிறது. எவ்வளவு கேட்கிறீர்களோ, எவ்வளவு தூரம் வசனத்தை கேட்டு கேட்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறீர்களோ, வசனத்தை கேட்டு கேட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறீர்களோ, வசனத்தை கேட்டு கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்களோ, அவ்வளவாக விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அல்லேலூயா. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனம். வசனம்தான் விசுவாசத்தை நமக்குள்ளே உருவாக்குவதே கர்த்தருடைய வசனம் தான். விசுவாசத்தை நமக்குள் உருவாக்குவது கர்த்தருடைய வார்த்தை தான். இந்த வார்த்தையை படிக்க படிக்க, இந்த வார்த்தையை தியானிக்க தியானிக்க, இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல, இந்த வார்த்தையை அறிக்கையிட அறிக்கையிட, இந்த வார்த்தையை உறுதியாய் பற்றிக்கொள்ள பற்றிக்கொள்ள விசுவாசம் வருகிறது. இந்த வார்த்தையை உறுதியாய் பற்றிக்கொள்ள பற்றிக்கொள்ள விசுவாசம் வருகிறது. விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது, கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, விசுவாசம் கேள்வியினால் வருகிறபடியால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆம், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வருகிறபடியால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கேட்க, விசுவாசிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நம் விசுவாசிகளா இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அதனால் தானே வசனம் கேட்க முடிகிறது, வசனம் படிக்க முடிகிறது. வசனம் படிக்கிறீங்க, உதாரணமா 138ஆம் சங்கீதம் படிக்கிறீங்க. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவுடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று படிக்கிறீர்கள். உடனே அதை அறிக்கையிடுங்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவர் தமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிட மாட்டார். ஆமென். அப்படி அறிக்கையிடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் பொழுதும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லிக்கொண்டே இருங்கள், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். என் விருப்பம் தேவனால் எனக்கு அருளப்படும், என் விருப்பத்தின்படி தேவன் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லிக் கொண்டிருங்கள். தேவன் கொடுப்பார். தேவன் ரொம்ப உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை அறிந்தவராய் இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தின்படி நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி விசுவாசத்தின்படி செய்கிறவராய் இருக்கிறபடியினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாச வசனங்களை எப்பொழுதும் அறிக்கையிடுவதிலே தளராதிருங்கள். உற்சாகமாய் வசனங்களை அறிக்கை செய்யுங்கள். தேவன் ரொம்ப நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ஆம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.